மூன்றாவதாக நம்ம இன்றைக்கி படிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் நடந்த ஒரு அற்புதம். 5வது அதிகாரத்துக்கு நம்மளுடைய கவனத்தை திருப்புறோம். எருசலேமில் ஒரு பண்டிகை காலமாக இருக்குது. எல்லாரும் வந்திருக்காங்க, நிறைய பேர். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்ததுன்னு சொல்கிறாங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. 5 மண்டபங்கள் இருந்தன. அதில் எல்லாம் சுகவீனமாக இருக்கிறவங்க எல்லாரையும் அதில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நடுவில் அந்த குளத்தை, சிலோவாம் நதி, அந்த குளத்தை வந்து எப்போ ஒரு தடவை ஒரு தேவதூதன் வந்து கலைச்சு விடுவான். அந்த நேரம் ஃபஸ்ட்டு யார் குதிக்கிறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ பெதஸ்தாகுளம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ அதை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இயேசுபா அங்கே வந்து நின்று பார்க்குறாங்க எல்லாரையும் சுற்றி. அங்கே 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை பார்க்குறாங்க. அவன்கிட்ட போய் இயேசுபா கேட்குறாங்க 6வது வசனத்தில், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ? என்ன கேள்வி அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்காக தானே அவன் அங்கே இருக்கான். எத்தனை வருஷமாக நான் அதுக்கு தானேப்பா இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு 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 காரியத்தை நம்ம கவனிக்கணும். நிறைய நேரம் சில பிரச்சனைகள் நம்ம கூட ரொம்ப வருஷம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே நம்ம ஃப்ரெண்ட் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? யார்கிட்ட பேசினாலும் அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசுவோம். கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஒருவேளை கால் வலி இருக்குன்னு வைங்களேன், யார்கிட்டனாலும் நம்மளுக்கு சுகமான பேச்சு அதாக தான் இருக்கும். கால் வலி போகிறதுக்கு ஏதாவது வலி இருக்கா அது ஃப்ரெண்ட் ஆகிடும். அது போயிடுச்சுன்னா என்ன செய்யணும் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அவன் சொல்கிறான், நான் என்னை கொண்டு போய் யாரும் விடுறதுக்கு இல்லை, அப்படியே அவனுடைய பிரச்சனையை அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவங்களேன் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம பார்ப்போம், எங்கனாலும் இயேசுவா கேட்பாங்க, நான் இதை செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படி கேட்பாங்க. ஆனால் இங்கே அவன்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல, நீ சொஸ்தமாக விரும்புறியா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி. ஆண்டவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு. முதலாவது இந்த கதையில் நம்ம பார்க்கும்போது அவனை சரிப்படுத்துவதற்கு முன் அவனுக்கு உதவி செய்வராக அவர் தென்படுகிறார். நம்ம நிறைய நேரம் நீ ஒழுங்காக அப்புறம் தான் உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படி சொல்லுவோம்ல, பிள்ளைகள்கிட்டே சொல்லுவோம்ல, நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி தான். எல்லா நேரத்துலையும் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது பிள்ளைகளுடைய மனதை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அவங்க எதிர்மறையாக நமக்கு விரோதமாக போயிடுவாங்க. பாருங்களேன், இந்த கதைகள் ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பாருங்க, அஞ்ஞானி அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க அவர் மேலே விசுவாசம் வச்சிடுறாங்க. பாமர மக்களாக அதிகமாக படிக்காதவங்க அவர் மேலே விசுவாசம் வச்சிடுறாங்க. ஆனால் அவரை பற்றி படித்து 12 வயசில் தரோவா முதல் 5 புஸ்தகங்களையும் படித்து ஒப்பிச்சு இருந்த ஜனங்கள் அவரை நம்ப முடியலங்க. இன்றைக்கி நம்ம அந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை படிக்கிறோம். அவங்க இயேசுவை ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு? அவர் மேலே கேள்விகள் தான் அவங்களுக்கு வந்துச்சே ஒழிய அவங்களால அவரை நம்பவே முடியல. இந்த காரியங்களில், இந்த பர்டிகுலர் மிராக்கிளில் ஒரு 8 வசனத்தில் தான் அந்த அற்புதத்தை பற்றி அவர் எழுதுகிறாரு. மீதி 40 வசனம் அந்த இயேசுபாவை பற்றி தான். இயேசுபா பேசின காரியங்களை குறித்து யோவான் ரொம்ப தீர்க்கமாக இங்கே எழுதி வைக்கிறாரு. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ சந்தேகங்கள். யார் படுறா? அவருடைய சொந்த ஜனம். அவருடைய ஜனத்துக்காக யாருக்காக உயிரை கொடுக்கணும்னு இந்த உலகத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுருந்தாரோ ஆபிரகாமின் சந்ததி. அவரை அழைச்சி நான் உன்னை இந்த பூமியில் எல்லாருக்கும் சாட்சியாக வைப்பேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த ஆபிரகாமின் சந்ததி அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்மளுக்கு இருக்குது. அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து 38 வருஷமாக கஷ்டப்பட்டான். அதாவது நிறைய நேரம் நம்மளுடைய நோய்க்கு காரணம் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பண்ண தவறுகளாகவும் இருக்க முடியும். பாருங்கள், மனுஷனை ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு முழு மனிதனாக தான் உண்டாக்கியிருக்காரு. நம்ம மனசில் சிந்திக்கிற காரியங்களும் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையும் நம்மளுடைய சரீரத்தை பாதிக்கும் நிஜமாவே. ஆனால் 38 வருஷமாக அனுபவிச்சிட்டான். இவன்கிட்ட போய் கடவுள் அவனை குற்றத்தை பற்றி கூட பேச விரும்பலைங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, போதும், உனக்கு நான் சுகத்தை தான் கொடுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு நட அப்படின்னு சொன்னாங்க. அவன் இவ்வளோ கதை சொல்கிறான், என்னால் முடியாது அப்படி இப்படி. இப்போ நம்ம வந்து ஒன்று புலம்பிகிட்டு இருக்கோன்னு வைங்களேன். அப்போ திடீர்னு யாரோ வந்து தப்புன்னு ஒரு வித்தியாசமாக ஒன்று சொன்னால் நம்மளால் எந்திரிக்க முடியுமா? நீ இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன், என்னால் நடக்கவே முடியாது, 38 வருஷமாக நான் நடக்கவே இல்லைங்க, என் கால் எப்படி நடக்கும்? அந்த வார்த்தையில் அவனுக்கு ஏதோ ஒரு, என்னைய போய் யாரோ எந்திரிச்சு நடன்னு சொல்ல முடியுமா? இவர் சொல்கிறாரு, அப்போ நான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. எந்திரிச்சிட்டான். அவனோட அந்த வார்த்தையை கேட்டு அவன் விசுவாசிக்கும் பொழுது, இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் சூழ்நிலைகள் பயங்கர மோசமாக இருந்தாலும் இயேசுபா என் கூட இருக்காங்க, இது மாறும், நம்ப உங்களால் முடியுமா? இயேசுபா சொல்கிறாங்க. அதுக்கு எப்பயுமே சொல்கிறாங்க. இது ஒரே ஒரு விஷயம் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து எவ்வளோ மோசமாக நம்மளுடைய சிச்சுவேஷன் மாற முடியாததாக இருந்தாலும் இயேசுபா இருந்தாங்கன்னா, அவர் சித்தமாக இருந்துச்சுன்னா, ஒரு சில நேரம் நம்ம பார்க்குறோம் இயேசுபா அந்த மீட்பை நமக்கு கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அது அவருக்கு தான் தெரியும். அவர் குயவன் கையில் இருக்க மண் பாண்ட போல நம்ம எல்லோரும் இருக்கோம். ஒரு பாத்திரத்தை இதுக்கும் ஒரு பாத்திரத்தை அதுக்கும் அவரால் யூஸ் பண்ண முடியும். இப்போ லாசருவை மரித்தவரிலேருந்து உயிர் தெழுதல் வச்சார். ஆனால் அதே யோவான் ஸ்நானகன்
மரித்து போக அனுமதிச்சார். அந்த ஊரில் தான் இருந்தார். ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும்னு. விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புறதா விசுவாசம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல காரியத்தை நம்மளே நினச்சிப்போம். இப்போ ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுறோம், ஏசுப்பா இது நடந்துடணும், நல்லது, நமக்கு ஒரு ஆசீர்வாதமானது, நம்ம ஜோம் பண்ணிட்டே இருக்கோம், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது விசுவாசமா? நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டாலும் எங்கள் ஏசுப்பா என்னை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறது விசுவாசமா? புரியுதா? விசுவாசம் அப்படிங்கிறது அந்த நபரை நம்புவது, அந்த ஆக்ஷனை நம்புறது இல்லை. அந்த அப்பா நினச்ச மாதிரி என் மகன் சுகமானா நான் இவரை நம்புவேன், அப்படி ஏதோ இது நடந்தால் நான் அவரை நம்புவேன், இது நடந்தால் அவர் கடவுள், அப்படி இல்லை. அப்படி இல்லை. விசுவாசங்கிறது அந்த 3 பேர் சொன்னாங்க தெரியுமா, இந்த தீல தூக்கி போடும்போது, எங்கள் தேவனா எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் ரட்சியாமல் போனாலும் அவரை தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த தேவன் அன்புள்ளவர். அது எத்தனை விதமாக நீங்கள் சொன்னாலும் இந்த இவ்வளோ கஷ்டத்தை அனுமதி பாராக்கும். அவர் தான் ஒரு கடவுளா? யோபுட்ட போய் அவங்க மனைவி சொன்னாங்க, தேவனை தூஷித்து உயிரை விடுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவர் நல்லவர். அதுதான் விசுவாசம். அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? சரி, ஏசப்பா இந்த நம்பிக்கையை என் ஹார்ட்டில் போட்டாங்க, எந்திரின்னு சொன்னாங்க, எந்திரிச்சுட்டா நடக்க முடிஞ்சிருச்சு. அவர் சொன்னதை டபக்குன்னு ஒரு அந்த மேட்டை சுருட்டினா எடுத்து நடந்து போயிட்டான், பிரச்சனை வந்துருச்சு. எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். இன்றைக்கி நம்மளாக இருந்தால் கூட எப்படி சந்தோஷப்படணும்? 38 வருஷமாக நடக்க முடியாமல் இருந்த ஒருத்தர் நடந்துட்டானா, அப்போ இவர் நிஜமாக தேவனாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன நடந்துச்சு? ஓய்வு நாளாக இருக்குது, இது எதுக்கு அவன் அதை வந்து தூக்கிட்டு நடந்தான்? இதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக போயிடுச்சு. அப்போ எதை பார்க்குறோம்? உயிர் கொடுக்க, இவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடிந்தவரால் அவருக்கு ஓய்வு நாளை பற்றியும் தெரியும் தானே, எது சரி எது தப்புன்னு தெரியும்னு அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியாமல் போயிடுச்சு. நம்ம எந்த பார்வையில் ஆண்டவரை பார்க்குறோம்? சந்தேகப்பட்டு பார்க்குறோமா, கேள்விகள் கேட்குறோமா? சில பேர் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் கேள்வியெல்லாம் கொண்டுட்டு என்கிட்ட வாங்க, நம்ம பேசுவோம், அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அவர் விரும்புகிறார் நம்மளுடைய மனதில் இருக்கிற எழும்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் சந்தேகப்பட்டு இவர் கடவுளா இல்லையா, இவர் உண்மையா இல்லையா, இருக்காரா இல்லையா, வருவாரா வரமாட்டாரா, அப்படி சந்தேகத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 38 வருஷமாக படுத்திருந்த அந்த வியாதியஸ்தனுடைய கதையிலேருந்து நம்ம ஏசுபாவை பார்க்குறோம்.